அத நீ என்கிட்ட கொடுத்துட்டா உன் தம்பி உயிரோட கிடைப்பான், இல்ல போனமா தான் கிடைப்பான். டேய், யாருடா நீங்களாம்? யாருகிட்ட பேசிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? நான் நினைச்சேன்னு வை, இன்னைக்கு நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு உன்னை என்னால தூக்க முடியும். இந்திராணி, எனக்கு நீ யாரு, உன் பவர் என்னன்னு எல்லாம் நல்லா தெரியும். நீ என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா நீங்க வரத்துக்குள்ள உன் தம்பியோடைய உயிரும் போயிடும். பரவாயில்லையா? டேய் டேய், என்னடா என்ன பண்ற நீ? டேய், அவனை ஒண்ணும் பண்ணிடாத. சரி, என்னதான் உனக்கு வேணும் சொல்லு. அப்படி வா வழி. நீ இப்போ கோவில்ல ஒப்படைக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கிய ஒரு சிலை, அத என்கிட்ட வந்து கொடுத்துட்டு உன் தம்பிய கூட்டிட்டு போ. நான் யோசிக்கிற மாதிரி தெரியுது. அப்போ உனக்கு உன் தம்பியோடைய உயிர் முக்கியம் இல்லையா? வேண்டாம் வேண்டாம், நான் சிலையை கொண்டு வந்து கொடுக்கிறேன். என் தம்பியை தயவு செஞ்சு விட்டுடு. நீ சிலையை எடுத்துட்டு வந்து கொடுக்கிற வரைக்கும் உன் தம்பியை நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் இப்ப உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், கரெக்டா வந்துரு. இதுக்கு இடையில புத்திசாலித்தனமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைக்காத. உன் நம்பரை எங்க ஆட்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ யாருக்கு கால் பண்ணாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் உன் தம்பியோட தொண்டைய வேண்டாம், அவன் எதுவும் பண்ணாத. நான் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன். சிலை எடுத்துட்டு வரேன். Be careful. ரிலாக்ஸ்டா கபிலா, ரிலாக்ஸ். சாரிடா, இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏண்டா உனக்கு போன பிடிக்கும்போது கை நடுங்குது. சாரிண்ணா. அடையா. ஏய் கபிலா, நேரத்தை பாத்தியா? நான் உன்னை கூட நம்பல, உங்க அக்காவை நம்ப வேண்டியதா போயிடுச்சு. வருமா, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா என் அக்கா எனக்காக வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். உட்காந்துண்ட. சொல்லு இந்திராணி. நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். சிலை என்கிட்டதான் இருக்கு. சரி, அப்படியே உள்ளவா. என் ஆளுங்க வந்து சிலையை வாங்கிப்பானுங்க. அப்ப என் தம்பி? சிலை என் கைக்கு வரட்டும், அப்புறம் உன் தம்பி உங்ககிட்ட வருவான். இந்திராணி வந்துட்டா, போய் சிலையை வாங்கிட்டு வாங்க. சரிங்கண்ணா. போ. நீ இரு. நீ போ. சரி, மாஸ்க் போட்டு போ. சரி. சிவா சிவா, எங்க போறீங்க? நில்லுங்க. என்ன இடி? அக்கா தனியா உள்ள போறாங்க. எனக்கு என்னமோ சரியா படல. வா, நாமளும் போலாம்.
அக்காவுக்கும் எதுவும் ஆகாது. வர்மாவையும் புடிச்சிடலாம். வா. இல்ல சிவா, நம்ம போக வேண்டாம். அன்னைக்கு எதுவும் ஆகாது. கபிலன் அங்க இருக்கான். அவன் கண்டிப்பா அன்னைக்கு எதுவும் ஆக விட மாட்டான். அப்ப வர்மா? இப்போ நாம அவனை பிடிக்க வேண்டாம். அவனுக்கு வேற மாதிரி செக் வச்சிருக்கேன். சிலையை என்கிட்ட கொடு. கபில எங்க? நீ முதல்ல சிலையை கொடு. நீங்க சிலைய வாங்கிக்கிட்டு என் கபிலனை ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா உங்களை நான் எப்படி நம்புறது? நீ நம்பிதான் ஆகணும். உன் தம்பி உயிரோட வேணுமா வேணாமா? சிலையை கொடு. கொடு. அண்ணே, வா 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 வா. வெய் 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 வெய். காலை தட்டு கொடுக்குற. டேய் கையை குடுறா, கையை குடுறா. சரிண்ணே. டேய் பஃபல்லோ, ஒன்ன வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு மேல உங்க அக்காவை வேலைக்கு வச்சுக்கலாம்டா. ஒரு பொண்ணு பொண்ண வந்துருச்சுடா சில கையில. அக்கா வெயிட் பண்றாங்க. பெரிய இன்னசென்ட் மாதிரி பாக்குறான் பாரு. தீருட்டு போய் வந்துருச்சுடா வந்துருச்சுடா.